தாவேக அரசு ஆட்சி அமைச்சு 100 நாள் ஆகுது. அவங்களுக்கு நீங்க என்ன மாறுபட்டு ஆட்சி எப்படி பாருங்க? ஒரு ஊழலை ஒழிச்சிருக்காங்க, ஊழலை குறைச்சிருக்காங்க பெரிய விதத்துல. நேர்மையான ஆட்சிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு மக்களுக்கு. தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் எந்த ஒரு ஊழலும் லஞ்சமும் இல்லாம வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய தெரியுது. 1,00,000 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கதா நேற்று முதலமைச்சர் அவர்களுடைய அந்த விழாவில் தொழில்துறை அமைச்சர் அறிவித்தாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய இந்த துவக்கம் என்பது நம்பிக்கையான துவக்கம். அவர் சொன்ன கடன் கடன் தமிழ்நாட்டுடைய கடன் குடியிருக்கு. அதனால தமிழ்நாட்டுடைய அரசுக்கு வர வேண்டிய வருவாய் லீக் ஆகி வெளியில போயிட்டு இருக்கு, தனிநபர்களுக்கு போயிட்டு இருக்கு, ஊழலும் லஞ்சமாக போயிட்டு இருக்கு. அதை குறைச்சாவே தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியுங்கிறது முதலமைச்சருடைய எண்ணம். அந்த எண்ணத்தினுடைய முதல் படிகளை எடுத்து வச்சிருக்காங்க. போதைப் பொருட்களோட கட்டுப்படுத்திட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடி பயணிகள் செஞ்சுட்டு போனோம். காலகாட்சி சொன்னாலும் கோவையில கஞ்சா அந்த விவகாரம் தொடர்பாக ஒரு கல்லூரி மாணவர் தடை செய்யப்பட்டிருக்காரு. இது குறித்து காவல் ஸ்கூல்ல ஸ்கூல் பொண்ணுங்க மது பிடிக்கிற மாதிரி வீடியோ கன்னியாகுமரியில இருந்து வெளியாயிருக்கு. ஒரு 4 வயசு சிறுமிய கற்பழிக்க போய் அவங்க பாட்டியை துரத்தி வெட்டின வீடியோ வெளியாயிருக்கு. இது இந்த சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், மாணவர்கள் மத்தியில இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வா இருக்கட்டும், இது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? என்ன மாதிரியான நடவடிக்கை தேவைன்னு நினைக்கிறீங்க? இது பல வருடங்களாக, பல ஆண்டுகளாக சீரழிந்த தமிழகத்தினுடைய கலாச்சாரம் 2 அரசுகளுடைய மெத்தனத்தால ரொம்ப மிகப்பெரிய அளவில் சீரழிஞ்சிருக்கு. இதை சரி செய்வதற்காக முதலமைச்சர் முழு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அதற்கு நம்ம டைம் கொடுக்கணும். நம்மை பொறுத்த மட்டும் அவர்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாம் அதுக்காக பயன்படுத்தும். என்னை பொறுத்த மட்டும் இந்த விஷயம் நடந்திருக்கக்கூடியவைகளையும் தவிர்க்கப்பட வேண்டும். விஜய் அவர்களுடைய அந்த இன்டென்ட்டை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய எண்ணம் என்பது எந்த விதத்திலையும் டாலரன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல 0 டாலரன்ஸோட நம்ம ட்ரக்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. முதலமைச்சருடைய அந்த பார்வையை தமிழ்நாடு உரையோடி போயிருக்கின்ற இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்யணும்னா கொஞ்சம் டயம் எடுக்கும். டயம் எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா மின்சாரத்தை தொடர்ந்து சொத்து வரியும் தமிழக மாநகராட்சி ஏற்றிருக்கு. கடும் எதிர்ப்பிற்கு பிறகு அதை தற்போது நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இது குறித்து அதிகாரிகளுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த ஒரு முன்னெடுப்பும் நம்ம சொத்து வரி உயர்த்துறது, இந்த மாதிரி மின்சார கட்டணம் உயர்த்துறது பொதுமக்களை, சாமானிய மக்களை பெரிதளவு பாதிக்கப்படுறது வைக்கிறாங்க. இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன பண்ணணும்? சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளுடைய கேள்விகளும் இதை பற்றிய விவாதங்களும் மானியத்துறை விமானங்களும் வரும்னு நினைக்கிறேன். எங்களை பொறுத்த மட்டும் பாராளுமன்றத்தில் எப்படி நாங்கள் கேள்வி கேட்க முடியுமோ அது மாதிரி எதிர்கட்சிகளும் சரி, மற்ற கட்சிகள் உறுப்பினர்களும் சரி, இதை பற்றி துறை அமைச்சரிடம் கேள்வி கேட்கணும். துறை அமைச்சர்கள் அதுக்கான சரியான பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.